ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி மீல் வித் சவ். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா சுட சுட ஒரு சூப்பரான டேஸ்டியான கேபேஜ் மசாலா அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேபேஜ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கேபேஜ் எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் ஒரு ஹாஃப் கேபேஜ் எடுத்துக்கிட்டு அதை நான் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இதில் நம்ம இப்போது கேபேஜ் பக்கோடாக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ½ கப் அளவுக்கு மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்க்குறோம். நெக்ஸ்ட் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரெட் சில்லி பவுடர், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது 2வது டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். அதுக்கு அடுத்து முக்கியமான மசாலா கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதையும் நம்ம இந்த கேபேஜோடு சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமானது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் கார்ன்ஃப்ளவர். அண்ட் இது ரொம்ப ஈஸி. உங்கள் கிட்ட கேபேஜ் இருந்ததுன்னா போதும், இது நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உடனே செஞ்சிடலாம். அடுத்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேபேஜ், ஸோ அந்த இருக்கிற தண்ணியில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் இந்த கேபேஜ் மேலே கோட் பண்ணிடலாம். மொத்தமாக ஒரே டைமில் நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க, வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அட் அ டைம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு நல்லா அது கோட் ஆகிடுச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் அந்த கேபேஜ் அப்படியே வந்துட்டு அந்த மசாலாவில் கோட் ஆகி இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில், தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, அந்த ஆயில் நல்லா ஹாட் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வடை மாதிரி நீங்கள் இந்த கேபேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு நல்லா அந்த மசாலாஸ்லாம் ஒட்டி ஆரஞ்சிஷாக
டர்ன் ஆன பிறகு அடுத்த சைடு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு அதை நீங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கனாலும் கேபேஜ் பக்கோடா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ். சேம் லைக் நீங்கள் இதை வந்து காலிஃப்ளவர் கூட நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணி மசாலாஸ் எல்லாம் இதே மாதிரி போட்டு அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மசாலாஸ் இதே அளவோடு நீங்கள் காலிஃப்ளவர் மேலேயும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 நம்மளுக்கு கிடச்சிரும், கோபி 65. ஸோ இப்போ நான் செகண்ட் பேட்ச் போடுறேன். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆயில் வந்து அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக வச்சுருக்கணும். நீங்கள் ரொம்பவும் ஹாட்டாக போகக்கூடாது அண்ட் லோ ஹீட்டுக்கும் போகக்கூடாது. ஸோ கரெக்டான ஒரு சூடில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மசாலாஸ்லாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அண்ட் நீங்கள் ரொம்ப லோ ஹீட்டில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த கேபேஜ் பக்கோடா வந்து கிறிஸ்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி சாகியாக இருக்கும், சொதன்னு ஒரு மாதிரி சாகியாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப லோ டெம்பரேச்சர்லேயும் நீங்கள் ஆயில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேபேஜ் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதையே நீங்கள் அப்படியே கூட மேலே ஆனியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அண்ட் லெமன் லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இதுவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம மசாலா பண்ண போகிறோம், லைக் கிரேவி மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே, இல்லை கீ கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், சாப்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், மீடியம் சைஸ். ஸோ ஆயில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் ட்ரைடு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லியில் கருவேப்பிலை, நான் ட்ரைடு கறி லீவ்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு நல்லா நான் காய வச்சுருவேன். அப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா 2-3 டேஸில் நல்லா இந்த மாதிரி ட்ரை கறி லீவ்ஸ் வந்துடும். ஸோ இதை நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா குட்டி பாப்பாங்கெல்லாம் வந்து பெரியவங்கள்லேருந்து குட்டி பசங்க வரைக்கும் யாரும் அதை தூக்கி போடாமல் அந்த கிரேவியோடு சேர்ந்து குழம்போடு சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக, அந்த ஸ்வீட் பஞ்ச் வரணுன்றதுக்காக சாப்பிடும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதை வந்து தண்ணியில் கலக்கி வச்சுக்கோங்க ரெடியாக. அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் அந்த பண்ண போகிற அந்த மசாலாவில் அது வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து உங்களுக்கு திக்காக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் அது கூட லைட்டாக காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த கிரேவி திக்காக வந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நான் அந்த கேபேஜ் பக்கோடாவை அந்த மசாலாவில் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற சூட்லேயே நான் அந்த மசாலாவையும் கேபேஜ் பக்கோடாவையும் லைட்டாக கலந்து விட்டுருவேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற சூடுலேயே நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் கொஞ்சம் ரொம்ப திக்கானதுனால நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு
ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேபேஜ் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் வந்துட்டு அழகாக குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். அண்ட் ரெய்னி டேஸில் உங்களுக்கு காரமாக லைட்டாக ஸ்வீட் அண்டு டேங்கியாக சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இது மேலே நான் செப்பரேட்டாக வந்துட்டு கேபேஜ் பக்கோடா தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நான் ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக இது மேலே நான் டாப் பண்ணி வச்சுட்டு அது மேலே ஆனியன்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி எல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதை சுட சுட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெய்னி சீசனில் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு எல்லோரும் வந்து பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய், டேக் கேர். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ. பாய். அம்மா வந்து 2 நியூ திங்ஸ் பண்ணிருக்காங்க. கேபேஜ் மசாலா, கேபேஜ் பக்கோடா, நெய்யாப்பம். இந்த 3 திங்ஸ் தான் இன்னைக்கு அம்மா செஞ்சிருக்காங்க வீட்ல. ஓகே, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் அஷுக்கு, how is it? உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பக்கோடா ட்ரை பண்ணலாம். ஓகே, கேபேஜ் பக்கோடா. நைஸ். ஓகே, டேக் இட் அப். அடுத்தது நெய்யாப்பம். ஓகே, இது கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, ஸோ கொஞ்சமாக கறிங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்வீட், இது ஸ்வீட், இது வந்து ஸ்பைசி சைடில் ஒரு மசாலா. சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.